Hi guys. Again, ESP-32 for Android. அதில் RFFE மேப்பை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு RFFE டேட்டா கிளாக் எத்தனை லைன் வருது ஃப்ரம் த CPU அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது எந்தெந்த ஐசி கூட கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த லைனுக்கு எந்த ஐசியை மாற்றணும் அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா I'll switch over to iPad. ஓகே, here. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த போர்டு நான் ஒரு ஆண்ட்ராய்டு மாடல் எடுத்திருக்கேன். இந்த ஆண்ட்ராய்டு மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ESP-32 வச்சு RFFE மேப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் இந்த மாடலில் CPU. இந்த CPUனுடைய வந்து பார்த்திங்கன்னா MSM 8953 சொல்லுவோம். ஓகே, அதனுடைய GPIO கனெக்ஷன்ஸ் தான் இது ஆக்சுவலாக ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா RFFE 1, ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், RFFE 1, RFFE 2, RFFE 3, RFFE 4. இதில் நம்மளுக்கு நல்லா கவனித்தோம் அப்படின்னா RFFE 3ஆவதும் 4ஆவதும் நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஓகே, கனெக்டிவிட்டி அவங்க எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல. RFFE 1, 2 தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டியில் இருக்குது. RFFE கிளாக்கு RFFE டேட்டா ஒன்றாவது கனெக்ஷன் நம்மளுக்கு WTRக்கு போகுது. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த போர்டில், ஓகே, போர்டுக்கு பேக் சைடு இது ஆக்சுவலாக, அதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல WTR 2965 WTR அப்படின்னு ஒரு ஐசி இருக்குது. அந்த ஐசியில் இங்கே பாருங்கள் RFFE கிளாக் 1, RFFE டேட்டா, RFFE 1 கிளாக்கு, RFFE 1 டேட்டா, ஓகேவா, இதுதான் WTR 2965, ஓகேவா. இதில் ஒரே ஒரு ஐசி தான் இந்த லைன் ப்ராப்ளம்னா நம்ம எதையுமே அடித்து செக் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக நம்ம வந்து WTR-ஐ டேரெக்டாக அட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம், ஓகேவா. ஆனால் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஐ எம் பேக் டு சேம் CPU. ஓகே, RFFE 2 கிளாக்கு, RFFE 2 டேட்டா சார் ஃப்ரண்ட் அண்ட் மாடியூலுக்கு போகுது, 4GPAக்கு போகுது. APT இந்த மாடலில் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பைபாஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அந்த ப்ராவிஷன்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க மதர் போர்டில். எந்த இடம் அப்படிங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இவங்க டிசைனிங்கில் வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல APT வந்திருக்கணும். நம்மளுக்கு ஆக்சுவலாக APT ஐசி இந்த இடத்துல வந்திருக்கணும், இந்த இடத்துல வரல. ஓகே, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா APT கனெக்ஷன் எப்படி பைபாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் APT. எங்கே APT எஸ் APT இதுதான் APT. ஓகே, போர்டில் இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் U3201 சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா VPA APTங்கிற கனெக்ஷனை டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஓகே, நான் வேணா ஸ்கீமேட்டிக்ஸில் காமிக்கிறேன். இதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பைபாஸ் பண்ணிட்டாங்க. டைரெக்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வர்ற மாதிரி பைபாஸ் பண்ணிட்டாங்க. VPA APT கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஐசியே போர்டில் இருக்காது கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா VPA APTயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபெம்மா 4GPAவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேவா. இந்த RFFE 2 லைனில் எந்த ஐசி ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக ரொம்ப கிளியராக கொண்டு போகிறேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ RFFE மேப்பை மட்டும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது, புதுசாக ஒரு செட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ தானே ஒழிய, இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த 2 வீடியோவையும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர சொல்கிறேன், ஸ்டாஃப்ஸ்ட்டை. அந்த 2 வீடியோவையும் தயவு செஞ்சு பார்த்தா தான் இது புரியும், ஓகே தானே. ஓகே போகலாமா, உள்ளே போகலாமா? எஸ் வாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. RFFE 2 தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். RFFE 2 தான் செக் பண்ண போகிறோம். அது எங்கெங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் மொடியூல் ஃபெம்முன்னு சொல்லுவோம், அதுக்கு போகுது.
ஸோ அதுதான் இந்த ஐசி. ஓகேவா? இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னாக்க RFFE 2 லைன் வருதா? ஓகே. RFFE 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீரிஸ் காம்பனண்ட் வழியாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இந்த பேரல் காம்பனண்ட் இருக்குது. எஸ் டேட்டா எஸ் ஃப்ளாக் இருக்கா? இது வந்து U2711 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபெம்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட் அண்ட் மொடியூல். ஓகே, எஸ், லோ பேண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லோ பேண்டு. ஓகே, லோ பேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஹை பேண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக டிரான்ஸ்மிட்டிங்கும் ஆகுது. அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக உள்ள போக வேண்டாம். இந்த RFE மேப் பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் இதில். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா RFFE 2 கிளாக் டேட்டா இருக்குது, தெரியுதுங்களா? RFFE கிளாக் 2 டேட்டா எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், U2602ன்னு சொல்லிட்டு 4GPA இதுதான். ஓகே, 4GPA. ஓகே, போர்டில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போர்டுக்கு CPU சைடில் இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டு, அந்த ஷீல்டை பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி 4GPA இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா U2602ன்னு சொல்லிட்டு. ஸோ RFFE 2 வந்து 2 இடத்துக்கு வருது. ஸோ எங்கே வருது அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து ஃபெம்மு, இன்னொன்று 4GPA. ஓகே தானே? ஸோ இது வந்து பிசிபியில் காமிச்சிருக்கேன், இது ஸ்கீமேட்டிக்ஸ் வியூவில் காமிச்சிருக்கிறேன். இது ரெண்டில் எந்த ஐசி ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஏபிடி நான் இல்லைன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஐஓ இதுதான் சார் ஆக்சுவலாக மேப்பு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேப்பு RFFE மேப் ஃபார் நோட் 4. ஓகே, இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஐசி கிடையாது, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் வர வேண்டியது. இது வந்து 1.8 லைனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் வர வேண்டியது. மேலே ஃபஸ்ட் இருக்க லைன் வந்து கிளாக்கு. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டனுடைய பாட்டம்னு அடிக்கணும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது 2 காம்பனண்ட்டுமே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 காம்பனண்ட்டுமே வெர்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து ப்ராவிஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்காது. ஓகே, இது டேட்டா லைனு. ஸோ கிரவுண்ட் ஆஸ் யூஷுவல் எங்கேயோ ஒரு பக்கம் சால்டர் பண்ணிக்கலாம். இதை சால்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் சார் இந்த லைன். ஓகே, இந்த பிசிபியில் ஓகே இந்த இடத்துல இருக்கும். இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ண போகிறேன். இது கலர் ப்ராவிஷன் வேணால் பண்ணிக்கிங்க, இல்லைனா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் போட்டுக்குங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்க. ஓகே, எஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைவாக இதுக்கு அடுத்து போக போகிறேன் எல்லாமே. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். சாரி, ஓகே. இப்போ எடுத்துக்கி அந்த பக்கம் வச்சிடலாம், வேலை செய்கிறதுக்கு இடத்துல நாம இருக்கும். பார்த்தோம். ஓகே, சால்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கிரவுண்டு. இந்த பின் அவுட்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோவில். ஸோ அந்த வீடியோவை பார்த்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போ டைரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்குள்ளேயே போகிறேன். ஓகே, கிரவுண்டை கொண்டு போய் கிரவுண்டில் அடிக்கிறேன். இது ஒரு கிரவுண்டில் ஏன் சூடாக மாட்டேங்குது? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சைடில் வைக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி,
Rffe மேப் இதுதான். ஓகே ஓகே. இப்போ மேலே இருக்கிற கெப்பாசிட்டர்னுடைய ஃபர்ஸ்ட் எடுத்து கிளாக்கில் அடிக்கிறேன். கிளாக்கு இந்த இடத்துல அடிக்க போகிறோம். ஓகே, பாட்டம் சைடு. மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதில் கிரவுண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லைன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் இந்த இடத்துல அடிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது 1.8 வோல்டேஜ். ஓகே, 1.8 வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டர்னுடைய மேல் பகுதி. ஓகே, அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடித்து காமிச்சிருந்தேன். ஸோ ரெண்டுமே ஒரே கனெக்ஷன் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பிட்மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இது வந்து ஒரே கனெக்ஷன் தான் அப்படிங்கிறத எடுத்துட முடியும். இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் ஒன்றும் இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு சிஸ்டமில் கனெக்ட் பண்ண போகிறேன். லைவ் வியூ கொண்டுறேன், டோன்ட் வரி. ஓகே, இதில் எஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், சிஆர் Rffe டிவைஸு, Rffe ஸ்கேனருக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன், 42 நம்ம போர்ட் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸ்கேன் கொடுத்துட்றேன். நல்லா கவனிங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயும் எஃப்பும் தான் நம்மளுக்கு வந்து கால்குலேட்டடு. இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நிறைய தடவை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். ஏபிடி பைபாஸ் பண்ணதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. ஸோ இன்னும் 4-5 செட்டு நம்ம வந்து பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லைவ் ஒர்க்கிங் செட்டில் இந்த மாதிரி Rffe டேட்டாவும் Rffe கிளாக்கும் இருக்கிற இடத்துல சால்டர் பண்ணி செக் பண்ணும்போது 2 ஐசியில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இயும் எஃப்பும் தான் டிசபிள் ஆகுது. எப்படி நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 ஐசியில் ஒரு ஐசியை நான் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கனெக்ஷனை நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஐசி எடுத்து வெளியில் வைக்கணும். ஓகேவா? ஐசி எடுத்து வெளியில் வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, ஐசி எடுத்து வெளியில் வைக்காமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சீரியஸ் கனெக்ஷனில் வருது இல்லையா, இந்த காம்பனன்ட்ஸு சிஆர் Rffe 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பனண்ட் வருது இல்லையா, Rffe 2 டேட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபெம்மு. ஓகே, ஃபெம்முக்கிட்ட சீரியஸ் காம்பனண்ட் 2 காம்பனண்ட் இருக்குது. இதில் ஒன்றை நவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐசி வேலை செய்யாது. இந்த ஐசி வேலை செய்யலை அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கனெக்ஷன் உள்ளே போகலைன்னா இதிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை பேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. லோ பேண்டாக இருந்தாலும் ஹை பேண்டாக சம்திங் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேனர் போய் பிங் பண்ணும்போது அந்த ஐசி கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் கிடைக்கல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐசி பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இதை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சீரியஸில் இருக்க காம்பனண்ட் ஆக்சுவலாக ஐசி எடுத்து வெளியில் வச்சா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் ப்ளோ பண்ணேன்னா மாட்டிக்கும். ஸோ சால்டர் போட்டதெல்லாம் மாட்டிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சீரியஸில் இருக்க காம்பனண்ட்டை மட்டும் நவுத்தி வச்சுட்டு இதில் எது 0 ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் இந்த 2 மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்னா, ஒரு 7 செட்டு 8 செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நவுத்தி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த 0 இன்ட்டு இ 0 இன்ட்டு எஃப் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 0 இன்ட்டு இ பாருங்கள், லைவில் இப்போ காமிக்க போகிறேன். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் மாடியூல் பக்கத்தில் இருக்கிற அந்த சீரியஸ் காம்பனண்ட் கிளாக் ரெசிஸ்டரை நவுத்தி வைக்கிறேன். ஓகே, நவுத்தி வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? எஸ், கமான். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஹீட் பண்ணும்போது சால்டர் பண்ணும்போது தயவு செஞ்சு சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. நானே ஆல்ரெடி ஒரு ESP-32 முடிஞ்சுது. ஆல்ரெடி ஒரு ESP-32, இது 2வது ESP-32 என்னோடது. ஓகே, சீரியஸாக ஒர்க் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் விட்டுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள்.
ஆக்சுவலாக நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து 2 ஐசியும் இந்த லைனில் கனெக்டரில் இருக்கிறப்போ ஃபுல் ரீடு ஓகே எல்லாமே இருக்கிறப்போ ரீட் பண்ணது ஓகே. இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 2 தான் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 தான், அதாவது நிறைய செட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணப்போ இந்த 2ல் இந்த 0 இன்ட்டு எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாரி 4G இல்லை ஃபெம்மு ஓகேவா. இந்த 0 இன்ட்டு 0ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4GPA. எப்படி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா R2702ங்கிறது நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெம்மோடது 0 ஆகுது ஓகே. இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல இது 0ன்னு ஆயிடுச்சுன்னா ஃபெம்மு நாட்டு கனெக்டட் அப்படின்னு அர்த்தம் ஓகே. ஃபெம்முக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுது இந்த ஸ்கேனரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேம் 4GPA தூக்கி நான் வெளியில் வச்சுட்டு செக் பண்ணேன் அப்படின்னாக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா இது 0 ஆயிடுது, 2மே தூக்கி வெளில வச்சது அப்புறம் 2மே 0 ஆயிடுது ஓகே. 4GPAவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது 0 ஆகுது, ஃபெம்மும் 0 ஆகுது. ஸோ ஒன்றை வச்சோம், அதாவது என்ன சொல்கிறது 4GPA மட்டும் வச்சுட்டு இதை செக் பண்ணோம் அப்படின்னா இது 1ன்னு இருக்குது. அதே மாதிரி ஃபெம்மை மட்டும் வச்சுட்டு செக் பண்ணோன்னா இது 1ன்னு வருது. சேம் அதே மாதிரி இதில் இன்னும் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷயங்கள் இருக்குது. மேலே எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது. 2யுமே வச்சதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணோம்னா இதில் 2லையுமே வந்து என்ன ஆயிடுது எகைன் 1ன்னு வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னு கேட்டிங்கன்னா ஐசியை ரிமூவ் பண்ணி செக் பண்ண ஒரு கேட்டகரி, அதே மாதிரி அதில் இருக்கிற சீரியஸ் காம்பனண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி சால்வ் பண்ணி செக் பண்ண 2 கேட்டகரி. இதில் இன்னும் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய மேலெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னு உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து வேலை செஞ்சோம் அப்படின்னாக்க இன்னும் நிறைய விஷயங்கள் பிடிக்க முடியும். இது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னும் ஒரு வீடியோ வரலாம்னு நினைக்கிறேன். சுச்சுவேஷனை பொறுத்து ஒர்க்லோடு ரொம்ப ஹியூஜாக இருக்குது. பட் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உட்காந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா Rffe டேட்டா கிளாக் லைன் வருது ஆப்பிளில். பட் ஆனால் இதுக்கு ஆண்ட்ராய்டுக்கு இது எந்த அளவுக்கு சூட்டபுளாக ஒர்க் ஆக போகுது, ஆண்ட்ராய்டுக்கு எந்த அளவுக்கு இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த அப்டேட்ஸில் மேபி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கிளியராகவும் டீட்டெயில்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒர்க்கிங் ஆன்செட்டை வச்சு தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா Rffe மேப்பை ரெடி பண்ண முடியும். இதுதான் இந்த வீடியோனுடைய ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இப்போ போர்னியோ இவங்க ப்ராக்மாஃபிக்ஸ் எல்லாம் எப்படி இவங்க ஸ்கீமேட்டிக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மல் ஸ்கீமேட்டிக்ஸை வச்சு மட்டுமே பண்ணிடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஆன்செட்டை வச்சு மெஷர் பண்ணி தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு வேல்யூஸ். அதே மாதிரி Rffe மேப்பும் அதே மாதிரி தான் பண்ண முடியும் ஓகே. இதில் மேக்ஸிமம் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் எல்லாமே. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.